பொழுது அந்த வசனம் ஒன்றொன்றும் உங்களுடைய இருதயத்துக்குள்ள நுழையும் பொழுது அது ஜீவனுள்ளதாய் மாறும். உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய வேலையை அது நடப்பிக்கும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இந்த உலகத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசு எதற்காக மரித்தார்? அவர் ஏன் மரிக்க வேண்டும்? அவர் பெரிய தேவன் தானே, அவர் கடவுள் தானே, பின்பு அவர் ஏன் மரிக்க வேண்டும்? ரோமர் 5:8 நாம் வாசிக்கிறோம், நாம் பாவிகளாக இருக்கையில், நம்ம ரொம்ப நல்லவங்க உத்தமர்களாக இருக்கும் போது இல்லை, ஒரு உத்தமருக்காக ஒருவன் என்ன பண்ணுவான்? மரிப்பான். ஒரு நல்லவனுக்காக ஒருத்தன் மரிக்கிறான்னு சொன்னால் அது வேற. நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவருடைய அன்பு, அவர் நம்மளுக்கு அவருடைய லவ் நம்மளுக்கு ஷோ பண்ணுறார். அவருடைய அன்பை நமக்கு காட்டி கொடுக்கறதுக்காக தான் இயேசு நமக்காக என்ன பண்ணார்? சிலுவையில் மரித்தார். ரோமர் 6:10 இயேசு மரித்தது பாவத்திற்கென்று எத்தனை வாட்டி மரித்தார்? ஒரே தரம் மரித்தார். இயேசு பாவத்திற்கென்று ஒரே தரம் தான் மரித்தார். ரோமர் 8:34 வாசிக்கிறோம், கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவர் மரித்திருக்கிறார், அவர் எழுந்திருக்கிறார். அந்த வசனத்தை படித்து பாருங்க. நான் அந்த உள்ள இருக்கிற கருவை மட்டும் சொல்லுகிறேன். ரோமர் 8:34 கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர். அடுத்தது பாருங்க, 1 கொரிந்தியர் 15:3-4 வசனங்கள். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி எதற்காக மரித்து? நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். வேத வாக்கியங்களின்படி எத்தனாவது நாளில் உயிர்த்தெழுந்தார்? 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். இப்போ இந்த 3 நாட்களும் அவர் எங்கே இருந்தார்? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இயேசு யாருக்காக மரித்தார்? இயேசு யாருக்காக மரித்தார் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காக இயேசு மரித்தார்? 2 கொரிந்தியர் 5:15. 2 கொரிந்தியர் 5:15 கடைசி லைனில் கொடுத்துருக்கு. இயேசு எல்லோருக்காகவும் மரித்தார். இயேசு எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார். ஆமாம், உலகம் இதை புரிந்து கொள்ளவில்லை. உலகம் என்ன சொல்லுது? இயேசுவும் ஒரு கடவுள் இல்லை, இயேசுவே தேவன்.